ஓம் நமச்சிவாய. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. காணொலியை பார்த்துருப்பீங்கள். ஒரு சின்ன வட்டு அவருக்கு நூலை போட்டிருக்கு. அவர் தாலியே தேவையில்லை நீதான் பொண்டாட்டின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறார். இன்னும் ஒரு பாட்டு திரைத்துறை பாட்டு பாடுறார். அவருக்கு இந்த கலையில் திரைத்துறையில் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்தால் அவரை இந்த பூநூலை போட்டவர்கள் அவருக்கு கலட்டி விட்டுட்டு தமிழ் இதுக்குள்ளே போய்யா நீ இதில் நல்லா வரப்போறியன்னா வான்னு சொல்லி அனுப்பிவிடுவோம். அதை தாண்டி அவர் ஒரு ஐயராத்தான் அவர் பயணிக்க போகிறாருன்னு சொன்னால் அவருக்கு இந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. ஒரு குருவென்றால் எப்படி இருக்க வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குருமாரன்னு சொல்கிறாக்கள்ல முக்காவாசி பேர் இந்த கூத்து தான் ஆடினார். ஐயாவும் ஒரு மாந்தன் தானே அவருக்கும் இது இருக்குமா மாந்தனை சரிதானே மேலும் செம்மைப்படுத்துவன் தான் ஐயனா இருக்க முடியும். அதான் அந்தணன் சரிதானே. அந்தணன் என்றால் என்னென்று பலருக்கு தெரியுதில்லை. வருங்காலத்தில் அந்தணர்ன்றதுக்கான விளக்கங்கள் எல்லாம் நான் காணொலியாக போடுறேன். சில பேருக்கு அந்தணன் என்றால் என்னென்னு தெரியாமல் இருக்கிறார்கள் சரிதானே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் இருக்கிறவருக்கு நூலை போட்டு விட்டுருக்குறாங்க. தம்பி இங்கே வாப்பு இப்படின்னு சொல்லி இந்த சின்னவனுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படி தான் நீ ஒழுகணும்னு சொல்லி அவனுக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தா தான் அவன் நல்ல வழி வருவான். ஒன்றை வடிவாக சிந்திக்க என்னென்னா அந்த காலத்தில் இந்த குருகுலம் அது இதுக்கெல்லாம் போய் இருந்து படித்து இப்படி எல்லாம் படித்து வெளியில் வந்தாங்க. அவள் கொஞ்சம் ஒழுக்கத்தை கடைப்பிடித்து தான் அந்த படிப்பு நடக்கும். இப்போ சில பேர் சொல்லிக்கணும் குருவனுடைய வேட்டியை தோஞ்சி கொடுத்தது குரு வேலை வேண்டிட்டார் அப்படி இப்படின்லாம். அது சிலதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பொறுமை வரணும், அவருக்கு ஒரு பக்குவம் வரணும். இதுக்காக இப்படியெல்லாம் நடத்தப்பட்டிருக்குது. இதுதான் கற்று வந்துக்கிறாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ நூல்ன்றது கடையில் எவ்வளோ ஒன்று தெரியலை. நூல் ஒன்றை வேண்டி போட்டுட்டா நூலை போட்டு பொட்டம் வச்சா அவர் பெரிய ஒரு குருமாரித்தான் அவற்றை இது. ஆனால் இப்படி இருந்தால் சமயம் எப்படி நல்லா இருக்கும்? சமயத்தின் மூலம் சமயம் சொல்லும் வழியை இவ்வாறானவர்கள் எப்படி காட்டுவார்கள்னு நீங்கள் சிந்திங்க. இவற்றை காணொலிகளை போட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் அப்படி எழுதின ஐயா நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு மக்கள் எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கணும். ஆனால் இதை பூஜை செய்கிற ஐயா மாதிரி இருக்கிறீங்களே உங்களுக்கு இது புரியுது இல்லையா? அப்படி இதுகளை பார்க்க தம்பி இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரியாள் அப்படியா இருக்கிறீங்களா? இருந்தால் சொல்லுங்கப்பா இப்படி செய்யக்கூடாது தம்பி இது முறை இல்லை அப்படின்னு சொல்லி பெரியாள்னு சொல்கிற ஆட்களே பல பிள்ளை அப்படின்னபடியாக தான் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை போல கிடாக்கு. அதனால் இதுகளை கொஞ்சம் கருத்தில் எடுங்கோ, இதுகளை சொல்லுங்கோ. இப்படியானவரால் சமயத்தின் மூலம் சமயம் சொல்கிற ஒரு கருத்தை சமயம் சொல்கிற ஒரு வழியை காட்ட முடியாது என்பதுதான் திண்ணம். ஆகையினால் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இப்படியானவற்றை நீக்கி திருத்தி அவர்களுக்கு நல்ல வழியை கூறி வாழும் வளரும் படியன் நல்ல வடிவாக இதென்றால் அது சிறந்த முறையில் நல்லா வளருவார். அவரை வளர்த்து விடுறதுக்கு வழியை பாருங்கள். ஒன்றில் ஐயராக போகிறாரா இந்த துறையில் தம்பினி இப்படி வளர்ந்து கொள்ளு என்று சொல்லி அவருக்கு இந்த வழியை காட்டுவோம். அப்படி இல்லை நீ திரைத்துறையில் போறியா பூநூலா கலட்டப்போ உனக்கு சரி வராது அதை வை நீ திரைத்துறைக்கு போ அல்லது நாடகம் நடிக்க போறியோ போய் நடி. ஆனால் இதுக்கும் அதுக்கும் வேற சரிதானே. இருளை அழிச்சு ஒளியை கொடுப்பவன் தான் குரு. இருட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிறவன் எல்லாம் குருவன்னு சொல்ல முடியாது. ஆகையினால் எல்லோரும் சிந்திங்கோ. சிவாய நம. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. நன்றி.